ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 24. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து அங்க மண்டபத்துல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வீட்ல சொல்லி அழுறாங்க இந்த மாதிரி. அப்போனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஏமா காசு போனானாச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம், நீ ஏமா அது பின்னாடியே ஓடணும், இப்ப பாரு உனக்கு கையில அடிபட்டிருக்குன்னொன்னே இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, சிந்தாமணியை பகச்சிக்கிட்டா அப்படிதான் சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி, சரி. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போய் சமைச்சுரு அப்படின்னோனே, இப்ப எல்லாரும் விஜயாவ ஒரு மாரியா பார்க்குறாங்க. அப்புறமா ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, "ஏன் ஆன்டி அவங்க இந்த மாரி இருக்கிற நிலைமையிலயும் அவங்க தான் சமைக்கணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னோனே, "என்ன ஆச்சு அவளுக்கு?" அப்படின்னோனே, அண்ணாமலை வந்து "வேணாம் விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜயாட்ட கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாரி, "நீ நெறைய நகை வச்சிருக்கிறல்ல, நீ போட்டிருக்கத சொல்லல. பீரோக்குள்ள கொஞ்சம் வச்சிருக்கல்ல, அத குடு. இந்த மாரி சீதா ஃப்ரெண்ட் யார்கிட்டயோ காசு வாங்கி குடுத்துருக்கால்ல, அத அவங்க திருப்பி குடுக்கணும்ல." அப்படின்னோனே, இப்ப விஜயா சொல்றாங்க, "அதெல்லாம் நானா குடுக்க முடியாது. நான் எதுக்கு இவளுக்கு குடுக்கணும்னோனே." இப்ப மனோஜ் கேட்குறாரு, "நானும் 30,00,000 தொலைச்சேன்ல, அப்ப என்ன அம்மா கிட்ட இப்படியா வாங்கி தந்தீங்கன்னோனே." இப் முத்து என்ன சொல்றாருன்னா, "நீ தொலைச்சது நீயா போய் உன் முட்டாள்தனத்துல ஏமாந்ததுடா." அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜயா வந்து ரொம்ப பேசுறாங்க. அப்புறமா மீனா என்ன சொல்றாங்கன்னா, "வேண்டாம் மாமா. நான் மொதயே நீங்க கேட்கும்போதே இடையில பேசக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். அத்தையோட நகை வேணவே வேணாம்னு சொல்லிட்டு நான் எப்படினாச்சும் கஷ்டப்பட்டு அந்த காச நான் அடைச்சிருவேன். ஆனா அத்தை இது வேணவே வேணாம் அப்படிங்கிறாங்க." இப்ப முத்து வந்து, "ஆமாப்பா ஒவ்வொரு நாளும் நியூஸ் வாசிக்கிற மாரி இது என் வீடு, என் வீடு சொல்றாங்க. அப்புறம் இந்த வீட்ல ஒரு வாய் சோறு கூட நிம்மதியா சாப்பிட முடியாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேணாம் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவோட அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே வராங்க. அப்போ உடனே சீதா வந்து, "நீ கவலைப்படாதக்கா. நான் அவங்க கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நான் கட்டிக்குவேன். நீ ஏன் அத நினைச்சு வருத்தப்படுற?" சொல்லிட்டு மீனாவ வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்டின்னா, முத்து வந்து அந்த மண்டபம் எங்கன்னு சொல்லி அந்த கார்ட வாங்கிட்டு, "சத்யா நீ என் கூட வா. நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு" சொல்லிட்டு "மொத சாப்ட்டு போங்கன்னு" சொன்னோனே, விஜய் வந்து "அவ்வளோலாம் யாருக்கும் செய்யல" அப்டின்னோனே, "வீட்டுக்கு வந்தவங்கள சாப்ட்டு போங்கன்னு சொல்லக்கூடாதா?" அப்டின்னு சொல்லிட்டு முத்து திட்டிட்டு, "நான் கடையில வாங்கி தரேன். சத்யா நீ என் கூட வா. நீங்க சாப்ட்டுட்டு தான் போறீங்க" அப்டின்னு சொல்லி முத்து வந்து கூட்டிட்டு போயிர்றாரு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஷோரூம்ல ரோஹிணி போறாங்க. அப்போ உடனே மனோஜ் வந்து இந்த மாரி "அம்மா சொன்னா தான் நான் பேசுவேன்" அப்டின்னோனே, அப்போ உங்க அம்மா வாழ்க்கை ஃபுல்லா என் மேல கோவத்துல இருந்தா நீ பேசவே மாட்டியா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்புறமா அவங்க போனோனே ஷோரூம்ல இருந்த ஒருத்தர் வந்து, இந்த மாரி மேடம் ஏன் சார் போக விட்டீங்க? அவங்க இருக்கிற வரைக்கும் வியாபாரம் நல்லா நடந்துச்சு. அவங்க போனோனே இருந்த கஸ்டமரும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து அந்த மண்டபத்துல போய் நடந்த விஷயத்த சொல்லி இந்த மாரி அவங்க யாரோ காசு இதானனால தான் சார் அவரால வர முடியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. அப்புறமா கேட்குறாரு, "வேற யாருக்கு சார் அந்த ஆர்டர குடுத்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "அந்த சிந்தாமணி மேடம்க்கு தான் குடுத்துருக்கோம்." அப்படின்னோனே, இப்போ முத்து வந்து அப்படியே யோசிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்